உங்கள் வாழ்வு கரும்பாக இனிக்கட்டும். பொங்கலாக உங்கள் உள்ளங்கள் மகிழ்ச்சியால் பொங்கட்டும். உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒருத்தருடைய கேள்வி, பொங்கல் விழாவுக்கும் கிறிஸ்தவத்தினுடைய பைபிளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. இருக்கு. தொடக்க காலத்தில் விவசாயம் தோன்றிய போதே இந்த விழா தொடங்கிவிட்டதாக பாரம்பரிய வரலாறு சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, இது விவசாய விழா, விவசாயிகளின் விழா என்றும் கூட சொல்வார்கள். விவிலியத்தில் பொங்கல் என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக அறுவடை பெருவிழா என்கிற ஒரு விழா என்று கொண்டாடுவது உண்டு. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விழா. தாங்கள் பெற்றுக்கொண்ட விளைச்சலின் முதல் கனியை கடவுளுக்கு படைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விழாதான் அறுவடை விழா. விடுதலை பயண புத்தகத்தில் 23வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்த என்றால் தலைப்பே இப்படி தான் கொடுத்துருக்கு, முப்பெரும் விழாக்கள் என்று. அந்த முப்பெரும் விழாக்களில் ஒன்று அறுவடை விழா. 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வயலில் நீ விதைத்ததிலிருந்து உன் உழைப்பின் முதல் பலன் கிட்டும்போது அதை நீ ஆண்டவருக்கு அறுவடை விழாவாக கொண்டாடு என்று இஸ்ரேல் மக்களுக்கே கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த விழா தான் இந்த பொங்கல் விழா, நன்றி விழா. நன்றி விழா காரணம், நிலத்தின் விளைச்சலை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோம். ஏன்? மழையாக இருக்கட்டும், பனியாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எல்லாம் இறைவனுடைய கொடை என்பதனால் நிலம் நமக்கு கொடுத்ததை நாம் திரும்ப கடவுளுக்கு கொடுத்து நன்றி விழா கொண்டாடுகிறோம். நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அந்த நன்றி விழாவை கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு கூட்டு விழா, ஒரு நல்ல ஒரு கூடுகை விழா. எல்லா உறவுகளும் ஒன்றாக சேர்ந்து அவரவர்களுடைய மனிதர்கள், விலங்குகள், புழு பூச்சிகள், எல்லா உயிரினங்களையும் நினைவு கூறுகிற விழா இந்த விழா. எனவே அன்புக்குரியவர்களே, உழவர்களின் திருநாள், கால்நடைகளின் திருநாள், போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை என்று இந்த பொங்கல் திருநாள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கரும்பாக இனிக்கட்டும். பொங்கலாக உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்.